பாட்டுக்கு ஓயாம போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேனுங்க. என் தம்பி மாதிரி நான் பாத்துக்கிறேன். உள்ள கடைசி வரையும் ஒரு டிஎஸ்பி ஆகி நான் கண்டிப்பா இந்த யூனிஃபார்ம் போட்டு டென்ஷன் படுத்துறாங்க. பட்டுன்னு இல்ல பகலுன்னு இல்ல, என்னடா வேலைக்கு இப்படி வந்து வந்து வேலை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அந்த அண்ணன் வீடு தேடியே வந்துட்டாங்க 4 தடவை. படிக்கிறவங்கள வந்து படிக்கிறதோட இருக்கும், ஓயாம வீட்டுக்கு வந்து வந்து இவங்க வந்து வந்து கூப்பிட்டாலாம். நான் உன்னை சும்மாலாம் விட மாட்டோம். வந்தா நீங்க வந்தா காலேஜ் வந்தா அடிப்பீங்களா, கூப்பிட்டு அடிப்பீங்களா? எப்படியாவது டிஎஸ்பி ஆகிடணும் அப்படிங்கிற கனவுகளோட கல்லூரிக்கு போன முகேஷ்குமார் பகுதி நேரமா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில சேர்ந்ததிலிருந்து சேர்ந்த 21வது நாள் மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. முகேஷ்குமாரனுடைய மரணங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புது. அந்த கேள்விகளுக்கு விடை காணுவதற்காக அங்குசம் புலனாய்வு குழுவின் சார்பில் முகேஷ்குமாரனுடைய குடும்பத்தினரை சந்திச்சோம். முகேஷ்குமாரனுடைய குடும்பம் திருச்சி மணப்பாறையை அடுத்த காவல்காரன் பட்டியல தான் அவர் பிறந்த ஊரு. அங்கதான் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஆனா முகேஷ்குமார் மணப்பாறையிலிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ராஜாளிப்பட்டிங்கிற அந்த ஊர்ல இருந்து தான் அவருடைய தாய்மாமா சேதுபதி அப்படிங்கிற ஒரு வீட்டுல தங்கிதான் அவர் கல்லூரிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அந்த விதத்துல அவர் தங்கி கல்லூரி போயிட்டு வந்த ராஜாளிப்பட்டி, அவர்களுடைய பூர்வீக ஊரான காவல்காரன் பட்டி ஆகிய ஊர்களுக்கு நாம போயிருந்தோம். முதல்ல அவங்க அப்பா அம்மாட்ட இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இந்த பகுதி நேர வேலைக்கு எப்படி அவர் சேர்ந்தாரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைச்சோம். என் பிள்ளை காலேஜுக்கு போயிருக்கான். காலேஜில் வந்து ஈவேரா காலேஜில் வந்து செகண்டரி படிக்கிறான், பிஏ இங்கிலீஷ் படிக்கிறான். சரி. அப்புறம் அவன் தான் கூப்பிட்டு வந்துட்டு, எப்பா அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிற பார்ட் டைம் வேலைப்பா, நான் காலேஜ் போயிட்டு அப்புறமா வந்துட்டு மதியத்துக்கு மேலே நான் போயிட்டு 2 மணி நேரம் பார்த்துட்டு வந்துடுவேப்பா அப்படின்னு சொன்னா, அதுக்குப்பா வந்து 13,000 ரூபா கட்டினா ஐடி ப்ரூஃப் கொடுப்பாங்க. ஐடி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் சம்பளம் வாரம் சம்பளம் ஏறு அப்படி சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லுவோம். சரின்னு நானும் அப்படி இப்படின்னு சொல்லி 13,000 ரூபா பணத்தை நான் அடுத்து போய் கஷ்டப்பட்டு தான் கொடுத்தேன். வேலை போறான், நாங்கள் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிறப்பா, அவன் பார்ட் டைம் வேலைதாப்பா, நீ போலான்னு சொல்லி சொன்னானுங்க. சரி. சரின்ட்டு 13,000 ரூபா பணத்தை கொடுத்தப்பா, கட்டிட்டான். அப்புறம் நான் 4 பேர் ஆளுகளை சேர்க்கணுப்பா, நீ சேர்த்து விட்டு எனக்கு பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குப்பான்னு சொல்லி சொன்னாப்பா. அப்ப 4-5 பசங்களை கூட்டிக்கிட்டு அந்த ஆபீஸ்ல போய் பேசிட்டு வந்தாங்கப்பா. பேசிட்டு வந்தப்ப அவங்க யாரும் சேரல. என் புள்ள மட்டும் தான் சேர்ந்து அங்க போய் பாத்துக்கிட்டு இருந்தான். இப்போ 1 மாசத்து அளவுல வந்து ஏதோ ஒரு வேலையில சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்திருப்பான் போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்கிறது, எந்த வேலைக்கு போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க இந்த வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முகேஷ்குமாரனுடைய அப்பாவும் அம்மாவும் உடன் பிறந்த தங்கையும் என்ன சொல்றாங்கிறத கேட்போம். பணம் சரி வேலைக்குன்னா, இது என்னப்பா, நான் உன்னை ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறேன், உன்னை பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்குப்பா வேலைக்கு போறேன், நானும் அம்மாவும் நடத்து போறோம், நாங்க சம்பாதிக்க சாப்பிட்டா போண்டா, நீ காலேஜ் போயிட்டு பத்திரமா வாடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னேன், இல்லப்பா எனக்கு பார்ட் டைம் தான், கம்பெனி வேலை வந்து கருமண்டத்துல போட்டிருக்காங்க, ஆபீஸ் அங்கதான் இருக்கு, நாங்க போறப்பான்னா. கம்பெனி பேருங்க டிரான்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாப்பா. அப்புறம் நான் வேலைக்கு ஒத்துக்கிறவே இல்லை. அப்புறம் அவங்க தங்கச்சிட்ட சொல்லி போய் சேர்த்துற சொல்லுன்னு சொல்லுவோம். சரிப்பான்னு, என் தம்பி மாதிரி நான் பாத்துக்கிறேன், என்னை விடுங்க தம்பி, என்னை நம்பி விடுங்க. அப்போ எங்களுக்கு மனசே இல்லை விட. அவங்க வந்து பேசினாங்க, இங்கதான் திருச்சியில ஒண்ணு இருக்குன்னாங்க, மணப்பாறையில ஒரு இது இருக்கு, மணப்பாறைன்னு சொன்னாங்க. அதனால நானும் சரி மணப்பாறை தானேன்னு விட்டோம். திருச்சின்னாங்க. அப்ப இந்த இடத்துல அந்த பகுதி நேர வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது குடும்பத்தினுடைய நிர்பந்தத்துல இருந்து இல்ல, அது முகேஷ்குமாரனுடைய சொந்த விருப்பமா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய நண்பர்களுடைய அந்த தூண்டுதலில் இருந்துதான் அந்த ஒரு விருப்பத்துக்கும் முகேஷ்குமார் போறாரு. அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாம கடைசி காலத்துல பாத்துக்கணும், தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும், தானும் டிஎஸ்பி ஆகணும், புல்லட்ல வளம் வரணும் அப்படிங்கிறது தான் முகேஷ்குமாரனுடைய அந்த கனவா இருந்திருக்கு. அப்ப இதற்கு ஏத்த மாதிரி தான் அவர்கள் எப்படியெல்லாம் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் அவங்க சொல்றாங்க. வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், அம்மா அப்பாவும் நல்லபடியா பாத்துக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் அப்பாவெல்லாம் நாடத்துக்குலாம் போவேணாம், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், வீட்டோடய இருக்கட்டும், அதிகம் எனக்கு நிறைய பண்ணணும் ஆசை, அம்மாவை அமைதியாவே இருக்கணும் அவருடைய ஆசை. டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல தான் படிச்சா. இதுக்கு இடையில தான் இந்த இது வந்தது போறதுல தான்
என் புள்ள கடைசி வரையிலும் ஒரு டிஎஸ்பி ஆகி நான் கண்டிப்பா இந்த யூனிஃபார்ம் போட்டே ஆகணும்னு வெறித்தனமா இருந்தான். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் படிக்க வைக்கிறப்பான்னு நாங்க சொன்னோம். இதுக்கு இடையில இந்த பார்ட் டைம் வேலை இப்படி போறதுக்கு வர்றதுக்கு என் படிப்பு செலவு இப்படி ஆயிக்கணும். பஸ்ஸு காசு சிரமமா இருக்குதுன்னு பொறந்தீங்க ஊர் ஊரா போய் நாடகம் ஆடி கொண்டாந்து எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. இனிமேலுக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பார்ட் டைம் வேலைக்கு போனானே தவிர அவன் குறிக்கோள் பூரா நான் அந்த யூனிஃபார்ம் போட்டு டிஎஸ்பி யூனிஃபார்ம் போட்டே ஆகணும், நான் படிச்சே ஆகணும், அப்பா அம்மா தங்கச்சி நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய கடைசி வரலையும் ஆசை அதில் தான் இருந்துச்சு. அந்த அண்ணன் வீடு தேடியே வந்துட்டாங்க 4 தடவை. டே வாடா, இந்த மாதிரி இங்க வண்டிலாம் நாங்க இந்த ஜாபுக்கு போய் தான் வாங்கினோம். நீ கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி நீ கொத்தனார் வேலை இந்த மாதிரிலாம் போக தேவையில்ல. நீ அழகா ஏசிலே இருக்கலாம், போன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உனக்கு பெசாட்ல வார காசு ஏறும், நீ எதுக்கு கஷ்டப்படுற, வண்டி வாங்கலாம், நான் வீடு கூட கட்ட ஆரம்பிச்சிட்டேன்டா, அடுத்த நான் கார் புக் பண்ணிருக்கேன்னு ஒரு சிவபால அண்ணன் அந்த அண்ணங்களாம் சொன்னாங்க. அண்ணன்ட்டு அவங்க 2 பேர் பேசல, வாடா நீ புல்லட் வாங்கிடலாம்டா, உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிடலாம்டா, நீ வந்தா புல்லட்டோட தாண்டா வெளியே அனுப்புவோம் அப்படியே கேரண்டியா சொன்னாங்க என் முன்னாடியே தான். நான் உன்னை சும்மாலாம் விட மாட்டோம், நீ எப்படி வந்தியா அதோட நான் டபுள் மடங்கா உன்னை அனுப்புவோம்டா, நீ நினைச்சதோட பெருசா பண்ணிடலாம், நாங்க எப்படி இருக்கோம் பாத்தியா, நீ வாடா ரொம்ப பண்ணாங்க. அந்த நித்தீஷுங்க அந்த அண்ணன் தான் சொன்னாங்க, ரூம்லாம் இருக்கு, நீ எங்க கூடவே இரு, எங்க கூட இருந்தா எங்க கூட நீ மேல போயிடலாம், மத்த பசங்களோட சேர வேணாம், எங்க கூட வந்தேன்னா நாங்க எப்படி மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கோமோ நீ எங்க மேலேயே வந்துடலாம். ஐடில இருந்து ஒரு நம்பர் மெசேஜ் வந்து சொல்லு, அந்த ஐடி போட்டோம்னா எம்ஐ போஸ்ட்னு ஒண்ணு தருவாங்களாம். அந்த எம்ஐ போஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்க இடம் இந்த மாதிரி காரு வண்டி இதை வாங்கி தருவாங்களாம். இந்த கார் வாங்கி தருவா 10 லட்சம்னா அவங்க 5 லட்சம் போட்டுக்குவாங்க, 5 லட்சம் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிச்சு எங்கள்கிட்ட. வந்தவங்க எல்லாம் இதே தான் சொன்னாங்க, எல்லாருமே இதே சொல்லவும் அண்ணனும் மாறிட்டான். சரி நம்மளும் இந்த மாதிரி ஆகலாம், நம்மளும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்கிறது, மோனி நம்மளும் அந்த வேலைக்கு போயிட்டேன்னா நானும் இந்த மாதிரி சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன்ல, வண்டி வாங்கிருவேன்ல. வீட்டுல அந்த 13,000 ரூபாய் காசை கட்டி ஒரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிற இடமே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் அவர் போய் சேர்றாரு. அடுத்தது அங்க போற இடத்துலயும் வெறுமனே 13,000 ரூபாய் காசை கட்டணும், பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதோட அந்த விவகாரம் முடியல. மாறா இவர் இன்னும் 2 பேரை அங்க சிபாரிசு பண்ணியாகணும். அந்த 2 பேரும் ஆளுக்கு 2 பேரை சிபாரிசு பண்ணியாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் அங்க முகேஷ்குமாருக்கு ஏற்படுது. அப்ப அந்த பின்னணியில இருந்துதான், அந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தில் இருந்துதான் முகேஷ்குமார் அந்த நிறுவனத்திலேயே தங்கி வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. இப்ப தம்பி இறக்குறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாலதான் தங்கி வேலை செய்யறேன்னு சொல்லி ஒரு வாரம் 10 நாளா சொன்னேன். நான் அதுக்கு ஒத்துக்கறல. நான் நீ டெய்லி காலேஜ் போயிட்டு இப்படி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அப்ப என் பொண்ணுகிட்ட சொல்லி அப்பாட்ட சொல்லுமா, நாங்க 4 நாளைக்கு இருந்துட்டு காலேஜும் போய்க்கோ எங்க பக்கத்துல இருந்துக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கடைசியா ரூமுக்கு போயிட்டு அங்கேயே இருந்து ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு தான் போனாங்க. நாங்க சொன்ன ஏரியாலட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு இங்க இருந்துட்டு போ, காலேஜ் போயிட்டு வா அப்படின்னா அவங்க நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துருவேன்டான்னு சொல்லிட்டு போனாங்க. அதையும் நான் அப்பவும் நான் சொல்றேன், டே நான் ஒத்த புள்ளைய வச்சிருக்கேன், என் புள்ள பத்திரம் அப்படின்னு நான் சொல்லித்தான் அனுப்பிச்சேன். போய் 3 நாள் என் புள்ள இப்படி ஆயிட்டான். அப்ப இந்த பின்னணியில தான் முகேஷ்குமாருக்கு பல்வேறு அழுத்தங்கள், அதாவது அவரு 2 பேரை சேர்த்து விடுறாரு இல்லையா, அந்த சேர்த்து விடுற நபர்கள் ஒரு கட்டத்துல பின்வாங்குறாங்க, கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்கறாங்க, அதுக்கு கம்பெனியில இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர்களுடைய நண்பர்கள் உறுதிப்படுத்துறாங்க. சரி வீட்லயும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வீட்டுல இருந்துட்டு சரி அவங்க சொன்னதுக்காண்டி அவங்கள நம்பி போனாப்புல அந்த வேலைக்கு. சரி, அந்த பொருள் வாங்கிட்டு வந்தாப்லையா 13,000 பொருள் வாங்கிட்டு வந்தாப்புல. என்னென்ன மாதிரி பொருளுங்க அதெல்லாம்? அது மேக்கப் செட்டு. இங்க மேக்கப் செட்டு அதாவது நம்ம ஆர்டினரா நம்ம பொருள் இது பண்ற மாதிரி தான் இருக்கும், மேக்கப் செட்டு மாதிரி. அது மாதிரி இன்னொருத்தவங்களோட பேசிட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பொருள் வாங்கினா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும், ஒரு ஆளு சேர்த்துட்டு 1000 ரூபாய் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு 10 பேர் சேர்த்தா 10,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன்ல நிறைய சொல்லியிருக்காங்க. சரி, ஏன் டென்ஷனா இருக்குன்னு கேட்பேன், விளையாட்டு பேசிக்கிட்டே இருக்கோம், ஏன் டென்ஷனா இருக்குன்னு, இல்லடா சேர்த்து விட்டேன் திரும்ப காசு கேட்டு என்னை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லாம சரி விடியா விளையாட்டு எடுத்துக்கியா, அப்புறம் இன்னொரு டைம் போறப்ப பாத்துக்கலாமேன்னு சொன்னாங்க. அது மனசு இது பண்றதுக்காண்டி
அப்புறம் டென்ஷனாவே இருந்துட்டே இருந்துச்சு அங்க போயிட்டு வர வரையுமே. ஆல்வின்ங்கிற பையன் வந்து 13,500 ரூபாய் பணம் கட்டியிருக்கான். அந்த பையனை வந்து என்ன சொல்லியிருக்கான், எனக்கு இதெல்லாம் வந்து போலி கம்பெனியா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீ எனக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். முகேஷ்குமார் வந்து மேனேஜர்கிட்ட வந்து ஆல்வின்ங்கிற பையன் வந்து பணத்தை ரிட்டர்ன் பண்ண சொல்றான், ரிட்டர்ன் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னதுக்கு, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நான் என்ன ஏதுன்னு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு எல்லா பேருமே ப்ரெஷர் கொடுத்துருக்கானுங்க. அந்த டிரான்ஸ் இந்தியாக்காரன் மேனேஜர் நிதிஷ்குமாருங்கிறவனு ப்ரெஷர் கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி இவன் மூலியமா ஒரு பணம் கட்டியிருக்கான் பாருங்களேன், ஆல்வின்ங்கிற பையனும் ப்ரெஷர் கொடுத்துருக்கான், என்னோட பணத்தை வாங்கி கொடு, என்னோட பணத்தை வாங்கி கொடு. ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல அவருக்கு தொடர்ச்சியா அந்த கடைசி 1 மாசத்துலதான் போன் வந்துகிட்டே இருந்தது, ஆள் வீடு தேடி வந்துகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே முகேஷ்குமாருக்கு ஏதோ ஒரு வகையில அழுத்தங்கள் இருந்தது அப்படிங்கறத தான் இந்த சம்பவங்கள் உறுதிப்படுத்துது. போன் வரும், போனை பார்ப்பேன், அப்புறம் போன் வந்துகிட்டே இருக்குதுன்ட்டு அவன் பாட்டுக்கு சிந்தனை புரியாமையே இருக்கு, பாட்டுக்கு ஓயாம போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேனுங்க. இப்ப வந்து இப்போ 1 மாசத்துக்கு இந்த 1 மாசத்து அளவுல சரி ஓயாம போன் வந்துகிட்டு இருக்கும். பேசுவேன் போன்ல, இந்த உடனே கிளம்பி வர்றேன், உடனே வான்னு கூப்பிடுறாங்க, உடனே வான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. பிசினஸ் வேலையா இந்த வேலையா தான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆச்சு அது முன்னாடி அண்ணனை சேர சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீ ஆளை சேர்த்துடு, நீ ஆளை சேர்த்துடுன்னு டார்ச்சர் பண்ணாங்க. டென்ஷன் படுத்துறாங்க. டென்ஷன் ஆகுறான்னு சொல்லி அப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடும், அப்புறம் பேசி முடிச்சிட்டப்பா அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க வந்துகிட்டே இருந்தானுங்க, படிச்ச பயலுக தான் வந்து வந்து ஓயாம கூப்பிடு, இங்க வந்து 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 கூப்பிட்டானுங்க, வண்டியை போட்டுக்கிட்டு ஓயாம வந்தானுங்க, நைட்டுன்னு இல்ல பகலுன்னு இல்ல, என்னடா வேலைக்கு இப்படி வந்து வந்து வேலை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இந்த 1 மாதத்துக்குள்ளதான் இந்த மாதிரி நடந்தது. வீட்டுக்கே ஓயாம வந்தானுங்க, குளிச்சது கூட ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, அப்படி குளிச்சுட்டு அப்படி கிளம்பி இங்க உட்காந்து அந்த சேம்பு கூட போட்டு குளிக்க முடியல, இப்படி தலைக்கு தண்ணியா ஊத்திட்டு ஓடுறேன் அப்படின்னு இங்கனதான் உட்காந்து இப்படி தலைய தடவுனேன். அடுத்தது முகேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அவங்க அம்மாச்சியே சொல்றாங்க, கேளுங்க. 10 ரூபா குடுத்தியானாலும் 1 ரூபா கொண்டாந்து உங்க கையில குத்துருவோம், காசை எடுத்துட்டு போடான்னாலும் நீ எடுத்துக்கொடு மைன்னு தான் சொல்லுவேன். பர்ஸ்ல எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாலும் வேணாம், எனக்கு வேணாம், பஸ்ஸுக்கு மட்டும் கரெக்டா காசு பொய் பிராடு பண்ணி 100 ரூபாய் கொடுன்னு என்னிட்ட வாங்க. அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல சாமி. ரெண்டாவதுக்கு போக மாட்டேன், எந்த இதுக்கும் போக மாட்டேன், ரொம்ப பொறுமையா இருப்பேன். அவ்வளவு கருத்துக்காரனே இப்படி போயிட்டாருன்னு தாங்கிக்க. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, ஓகேங்களா? தண்ணி அடிக்க மாட்டா, தம் அடிக்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. போய் கூட சொல்ல மாட்டாப்புல, விளையாட்டுத்தனமா இருப்பாப்புல, ரொம்ப நல்ல பையன். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, ஜாலியான டைப். எதுவா இருந்தாலும் அங்கிட்டு போறப்ப பேசிட்டு ஜாலியா தான் பேசிட்டு போவோம். அவர் இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய முகேஷால தான் நண்பர்கள்ட்ட இருந்து இவர் சிபாரிசு பண்ணி அந்த 13,000 கட்ட வச்சு அதை திருப்பி வாங்குறதுல சிக்கல் வரும் பொழுது முகேஷால அந்த விஷயத்த ஒரு பக்குவத்தோட ஹேண்டில் பண்ண முடியாம போனதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. படிக்கிறவங்களை வந்து படிக்கிறதோட இருக்கணும், ஓயாம வீட்டுக்கு வந்து வந்து இவங்க வந்து வந்து கூப்பிடலாமா, நான் போறேன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி வீட்டுல இருக்க விடல சாமி. அடுத்தது இது வெறுமனே ஒரு அழுத்தமாக இல்லாம முகேஷ்குமாருக்கு பல்வேறு வகைகள்ல மிரட்டலாகவும் இது இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த சம்பவங்களை அவர் தொலைபேசியில இருந்து எடுக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் உரையாடல்களும் இதை தான் உறுதிப்படுத்துது. காசு வந்து வந்தா நீங்க வந்தா காலேஜ் வந்தா அடிச்சு வெட்டுவீங்களா, பெட்ரோல் அடிப்பீங்களா? தம்பி கம்பெனில குடுத்துருவான், போலீஸ்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். எங்களுக்கு போலீஸ் தெரியாதா? உங்களுக்கு தெரியாம தெரியுமா? உங்களுக்கு எல்லா பழக்கம் தெரியுமா? எனக்கு தெரியும். உங்க பேக்ரவுண்ட் எப்படின்னு எனக்கு தெரியும். உங்களை பாத்துக்க முடியுமா? என்ன சொல்றீங்க? பேசி பிடிக்கலாம், என்ன காலை பேசி இவன் ரொம்ப விட்டாரு, ரொம்ப விட்டுருக்காரு. ஆள் கொடுத்தா நாங்களும் ஆளை கொடுத்தோம், பாத்துக்குவோம். அதெல்லாம் ஒண்ணும் அடிச்சா நாங்களும் பெட்ரோல் யார நான் வெட்டு சொன்னேன். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து போலீஸ்ல அந்த நிறுவனத்தின் சார்பில் புகார் அளித்த நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர்கிட்ட நாம அங்குசம் சார்பில் பேசுறோம். இதுல வேற எதுவும் அவருக்கு ஏதோ வந்து அழுத்தம் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர், அந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அப்படிலாம் கிடையாது சார். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா வந்து ஜாலி சிரிச்சு தான் அப்பலாங்க.
ஓஹோ. விளாண்டுட்டு தான் சுற்றி தான் இருந்தப்போ நான் ஆளை பேசிட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரிலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வந்திருக்க மாட்டாப்ல இல்ல. போலீஸ் தரப்புலையும் அவர் வேலைக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமாக அந்த மின்சார விபத்துல சிக்கி இறந்துட்டதாக வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதை தான் உறுதிப்படுத்துது. அப்ப இந்த இடத்துல எழக்கூடிய சந்தேகம் அல்லது விடை காண வேண்டிய கேள்விகளா தொக்கி நிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, சம்பவம் நடந்தது ஜூலை 7ஆம் தேதி மாலை ஒரு 3 to 3:30 மணி அந்த அளவுல. போலீஸ் எஃப்ஐஆர்ல 3 மணி அப்படின்னு சம்பவ நேரத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா அதே ஜூலை 7ஆம் தேதி காலை 11 மணி வாக்குல முகேஷ்குமாரனுடைய கைபேசியில இருந்தே ஒரு வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோவை நீங்களே முழுமையா பாருங்க. வணக்கம், என் பேர் முகேஷ்குமார். நான் ராஜாதிபட்டியிலிருந்து வருகிறேன். நான் 13,500 ரூபாய் பணம் செலுத்தி பொருட்களை பெற்றுக்கொண்டேன். இதன் மூலம் நான் திருப்தி அடைகிறேன். இது சம்பள வேலையல்ல, இது தொழில் வாய்ப்பு. பொருட்களை விற்பதன் மூலம் வருமானம் வருவதை நான் அறிந்து கொண்டேன். டிரான்ஸ் இந்திய நிறுவன விதிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன். நன்றி, வணக்கம். அப்ப இந்த வீடியோ ஒரு அச்சுறுத்தலுக்கு பின்னணியில அவரை மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோவாகத்தான் அது நமக்கு ஒரு முதல் பார்வைக்கே தெரியுது. அது ரீல்ஸுக்காக தானே எடுத்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக யாரோ ஒரு நபர் இப்படி ஒரு வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. அது அந்த கருமண்டபத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் அப்படிங்கறது அவருடைய நண்பர்கள் அதை உறுதிப்படுத்துறாங்க. அப்ப இப்படி ஒரு வீடியோவை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அந்த வீடியோவும் கூட ஒரே ஒரு நபருக்கு அது ஃபார்வர்ட் செய்யப்பட்டு முகேஷ்குமாரனுடைய போனில் இருந்து அது அழிக்கப்பட்டிருக்கு. அவருடைய தாய்மாமா சேதுபதி தான் அந்த அழிக்கப்பட்ட வீடியோவை ரெஸ்டோர் பண்ணி எடுத்ததாக நம்ம கிட்ட சொல்றாரு. அப்ப முதல் விஷயமே, இப்படி ஒரு வீடியோ இருக்குங்கிறத போலீசார் ஏன் அந்த கைபேசியை பறிமுதல் செய்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தல அப்படிங்கிறது முதல் கேள்வியே இங்க எழுது. ரெண்டாவது, முகேஷ்குமாரனுடைய அந்த வாட்ஸ்அப் உரையாடல்லையே, அதாவது இந்த பிசினஸ் சம்பந்தமா, அவருடைய அந்த பார்ட் டைம் ஜாப் சம்பந்தமா, அந்த டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தோட தொடர்புடைய நண்பர்கள் அந்த குழுவுல அவர் நடத்தின அந்த உரையாடல்கள்ல மற்றவர்கள் இவரை மிரட்டி அனுப்புன மெசேஜ் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, ஆடியோ பதிவு இருக்கு. அப்ப இது எல்லாமே இந்த கொடுக்கல் வாங்கல்ல இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய விவகாரத்துல முகேஷ்குமாருக்கு இருந்த அந்த மிரட்டல்களுக்கு ஒரு எடுப்பான சான்றுகளா அது அமைஞ்சிருக்கு. அடுத்தது, அவர்களுடைய உறவினர்கள் சொல்றது போல கண்டினியூஸா போன் வந்துட்டு இருந்தது, வீடு தேடி ஆள் வந்தாங்க அப்படிங்கிற அந்த சம்பவங்களோட இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருக்கு புறவயமான ஒரு அழுத்தமும் மிரட்டலும் இருந்திருக்கு. அப்ப அது யார் யார்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல போலீசார் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விவகாரமா இருக்கு. ரொம்ப மையமா, உங்க பையனை எங்கள்கிட்ட அனுப்புங்க, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், அவர் நல்ல நிலைமைக்கு ஆளாக்குறது எங்க பொறுப்பு அப்படின்னு யாரெல்லாம் முன்னின்று அவர் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு கூட்டிட்டு போனாங்களோ அந்த நபர்கள் யாருமே சாவுக்கு வரல. அவர்களுடைய பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லக்கூட கிட்ட நெருங்கல. அப்ப இது எல்லாமே ஒரு இந்த முகேஷ்குமாரனுடைய மரணத்துல அவிழ்க்கப்பட வேண்டிய முடிச்சுகளாக தொடர்ந்துட்டு இருக்குது. அப்ப இந்த முகேஷ்குமாரனுடைய இந்த மரணத்துக்கு காரணமாக குற்றம் சாட்டப்படக்கூடிய அந்த டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு எம்எல்எம் நிறுவனமா? அதனுடைய செயல்பாடு என்ன? எந்த விதத்துல முகேஷ்குமார் போன்ற இந்த இளைஞர்களை ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குது அப்படிங்கிற அந்த டிரான்ஸ் இந்தியா கம்பெனி அதனுடைய ஜாதகத்தை, அதனுடைய